காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை மாற்றும் உங்களுக்கு தலைக்கு மேல கை தட்டி. Exalt yourself, God humbles you. But if you humble yourself before God, God exalts you. ஆண்டவருக்கு முன்னாடி ஒருவேளை நாம் பெருமை உள்ளவர்களாக இருப்போமானால், ஆனால் தேவன் நம்மை தாழ்த்துவார். ஆனால் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். The Bible says, I will break the doors of bronze and the bars of iron. அந்த இரும்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். I will give you the treasures that is in the darkness and riches that is in the secret place. அந்த இருளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். Thank you, Holy Spirit. Le baba dana makatele rashetene me kalara handele ramatio sholoro. Hallelujah. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல நல்ல எபினேசரா. I want everybody to lift up your voice. Worship Jehovah, Yeshua, HaMashiach, El Shaddai, Yahweh. ஆயிரம் 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 நன்மைகள் நான் கேட்கறதுக்கு முன்பதாகவே தருறீங்க. நான் நினைச்சு பார்க்காத காரியத்தை கொடுக்குறீங்க. நான் கேட்டது கொஞ்சம், நீர் கொடுத்தது மிகுதி. 12 கூடை மிகுதியாயிருக்க என்னை ஆசீர்வதிக்கிறவரே. No matter what my situation is, my praise will go even more higher when I go through. When I see my wall of Jericho, I will lift up my praise even more higher, Lord. Friends, you cannot stop my praise. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம், வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் என்னுடைய தெய்வமாயிருக்கிறவர். சபையார் எல்லாம் காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம், ஓ வேலையிலும் என்னை உங்களை மறந்து ஆராதிங்க. பெரிய ஜாதியாக்குவார். இப்ப நீங்க சொல்லுங்க. Oh, that's true. You have done even more what I have asked you. More than what I could ever dreamt of. More than what I could ever pray. ரெண்டு கரங்களை நல்ல நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி
உங்களுடைய ஊழியம் டிஃபரெண்டா இருக்கும். கர்த்தர் உங்களை சில இடங்களுக்கு கொண்டு போவார். சொல்ல வார்த்தை நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா நடத்தி கடைசி ஒரு தடவை நல்ல எபினேசரா, எபினேசரா. Oh, you never left me, you never leave me alone, Lord. நன்றி சொல்ல வார்த்தை lebratili gada hanteli ramanteli diantena mashili baba bashili அடியே வலது கரத்தை reach as high as you can reach towards her. எந்த அளவுக்கு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்த முடியுமோ, ஏதோ கர்த்தர் கொடுத்தா ஏதோ வாங்குகிறது போல உயர்த்த முடியுமோ, அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வலது புறத்திலிருந்து இடது புறத்திலிருந்து எனக்கு உதவி வராது. நான் எப்பவுமே சொல்லுவேன், மனிதர்கள் 100 கதவை அடைச்சா கர்த்தர் ஒரு கதவை ஓபன் பண்ணுவா. அந்த 100 கதவை விட அதிகமான அன்மேட்சபிளான கதவுகளை கர்த்தர் ஓபன் பண்ணுவா. The man may close 100 doors, but if God opens one door, that one door will override all the 100 closed man's doors. ஒரு கதவை திறக்கிறவர். Hallelujah. Thank you Jesus. மனிதர்கள் அடைத்த கதவுகள், எவ்வளவு கதவுகள் மனிதர்கள் அடைத்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஒரு கதவு, அவர் ஓபன் பண்ணுகிற ஒரு கதவு, அவர் எழுப்புகிற ஒரு மனிதன், ஒரு ஃபேவர், ஒரு தொடுதல், ஒரு கிருபை உங்க மேல வச்சுட்டா போதும். பெயர் சொல்லி அவர் அழைத்துட்டா போதும், உங்களுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். God has the only power to transform your life. He will change your identity when you worship God. He will change your destiny. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், God you have called me? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பு இல்லாம ஒரு நாள் ஊழியம் செய்யவும் முடியாது. எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் ஒரு நாளும் பாஸ்டர் ஆகணும் நான் விருப்பப்பட்டது கிடையாது. அது என்னுடைய கேரக்டர்ல இல்ல, அது என்னுடைய ஸ்கெட்யூல் இல்ல, அது என்னுடைய டைரியில இல்ல. நான் ஒரு நாளும் பாஸ்டர் ஆகணும் நான் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் ஒரு சோதனை பண்ணியிருக்கிறேன், கர்த்தரை நான் சோதிச்சு பார்த்திருக்கிறேன். அவர் உயிருள்ள தெய்வம். ஒன்று அறியாத என்ன கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நிக்க வைக்க முடியுமானால், God will touch you, God will lead you, God will refine you. கர்த்தர் பிரமிக்கத்தக்க உங்களை அற்புதமாக அதிசயமாக உங்களை நடத்துவார். தேசங்களுக்கு கொண்டு போவார், வீசாவை கொடுப்பார், வேலைகளை கொடுப்பார், அந்த இன்டர்வியூ கொடுப்பார், அந்த ப்ரமோஷனை கொடுப்பார். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் மனிதர்களை நம்பி ஊழியத்திற்கு வரல, நான் மனிதர்களை நம்பி இந்த சபைக்கு வரல. I have come to please you. தாவீது சொல்லுகிறது போல, என்ன தெரிந்து கொண்டவர். Who am I that you are mindful of me, Lord? நான் எம்மாத்திரம். Mindful of God is mindful of you. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு கொஞ்ச நேரம் அப்படியே பேசுங்க பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் காலேஜில் 36 அரியர். பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் 4 சஸ்பென்ஷன் வாங்கினேன், என்ன கொண்டு என்ன நீங்க அழைத்திருக்கிறீங்க? பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, குழியில இருந்த யோசேப்பை, ஆண்டவரே சிறைச்சாலையில இருந்த பவுல், சிறைச்சாலையில இருந்த பேதுருவை நீர் கொண்டு வந்து 3000 5000 பேருக்கு முன்பதாக நிக்க வைக்க முடியுமானால், நான் நம்புகிற தெய்வம் உண்மையுள்ளவர், அவர் கைவிடாதவர். உடைய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளது. நீ தண்ணீரில் நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். காரணம், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இது நீயா அழைக்கப்படல. மோசே மோசே, மார்த்தாலே மார்த்தாலே,
பவுலே பவுலேன்னு சொல்லி பெயர் சொல்லி கர்த்தர் உங்களை அழைத்து இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது மனிதர்கள் அழைத்து நீங்க வரல. ஏதோ பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்தாரு பாஸ்டர் நான் அதனால வந்தேன் இல்ல. கர்த்தரே உங்களை மெய்ப்பனாக உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற திட்டங்கள் அதிகம். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நீங்க முன்பதாக போங்க. கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படி ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க போகிற தூரம் வெகு தூரம், பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்கள் மேல பெரிய திட்டங்களையும் பெரிய பர்பஸையும் வைத்திருக்கிறார். இது உன்னுடைய திட்டம் அல்ல, இது உன் கேலண்டர்ல இல்ல, இது உன் சிந்தனையில இல்ல, இது உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய திட்டத்தில் அல்ல, உன்னுடைய ஃபேமிலியில இல்ல. ஆனா கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர். காரணம் அவர் அழைப்பு, அவர் அழைப்பு. கர்த்தர் உண்மையாய் அவரை ஆராதிக்கும் பொழுது ட்ரூத்ஃபுல்லா, God, this is my situation, this is who I am. ஆனா என்ன நீங்க எடுத்து உயர்த்த முடியும்னா, you can also do it to all the people who are worshiping along with me, Lord. Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க யாருன்னு ஒரு கண்ணாடியை பார்ப்பதை போல அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக சொல்லுங்க. உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நீங்க சொன்ன வார்த்தை உண்மை. கண்கள் பார்க்கிறாத, காதுகள் கேட்கிறாத, இருதயத்தில் கூட தோன்றாத காரியத்தை செய்வேன்னு சொல்லுங்க. You are doing it right now. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால. கர்த்தர் எவ்வளவு நம்மளை லவ் பண்ணுகிறார். அன்பிற்கு அளவே. வலது கரத்தை உயர்த்தி, எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த ரெண்டு கரங்களை உயர்த்தி, put the first hands on the screen please. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைச்சு உங்க அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழி என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. சொல்லுவோம், எத்தனை பேர் என் ஆசிரியர்கள் you use for nothing ன்னு சொன்னாங்க. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை. இப்ப எல்லாரும் சேர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி, எஜமானனே என் எஜமானனே என்னை. ஓ சாமுவேலே சாமுவேலே, ஆபிரகாமே ஆபிரகாமே, காணியாட்சிக்கு பொறுப்பா இருந்த ரூத்த கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணினார். எஜமானனை ஒரு முறை, எஜமான எனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். I am not alone. எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். எஜமானனே ரெண்டு கரங்களை உயர்த்தி, மனிதர்கள் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ
but you have opened the doors, many doors, millions of doors. Kota baba shetele rama mama. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம் என்னை துரத்தி உடைக்கப்பட்டு உம்மை விட்டு. ஓ தர்சீசுக்கு போகிற யோனாவை கர்த்தர் இழுத்து கொண்டார். இதரே என் ஆதாரமே, என் ஆதாரமே, அழைத்த அழைப்பின் காரணமே, என் ஆதாரமே, என் ஆதாரமே, உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. Calling, calling. It's your calling, Lord. Oh, Shakana Mama Marashi. உங்க கிருபை, உங்க கிருபை என்ன வாழ்ந்து கொண்டிருக்க. இப்ப கடைசியில் இருக்கிறவங்க வரது களத்தை உயிர் எச்சமானனே, நீ எச்சமானனே, என் எச்சமானனே, என்னை இந்த பாவியான என்ன ராகாவுக்காக கர்த்தர் அந்த செவரை உடைக்காம இருந்தா. உன் மீது கல்லறியவர்கள் யாரும் கர்த்தர் கல்லறிய விடல. ஆதரவே, ஆதாரமே, என் ஆதரவே, உங்க கிருபை மட்டும் இல்லை நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும், if your grace is not in it, zero Lord. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு தானே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு we give you all the praise, Lord. We give you all the glory. We give you all the honor. You deserve it. You are worthy for every praise. Hallelujah. Hallelujah. இந்த பாடலை என்னுடைய ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து என்னை அழைத்து இருக்கிறீங்க. If God calls you, God will lead you. God will take care of you. God will protect you. God will provide you. அழைத்திருந்தா கர்த்தர் உங்களை அழகா அதிசயமா அற்புதமா நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அழைப்ப நீங்க உணர்ந்திருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாரும் பாடணும். ஃபுல் லவ்வோட, ஃபுல் அன்போட, ஃபுல் நேசத்தோட. எஜமானனே, என் எஜமானனே, ஆண்கள் சைடு ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் you are not alone. எஜமானனே அவர் கூப்பிடும் பொழுது ஓடி வருகிற தெய்வம். எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்தும் எஜமானனே.
புதிய நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாரமே ஆதாரமே என் ஆதரவே, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த நாளை என்னால பார்க்க முடியாது. குடும்பத்தோடு கை கால் சுகத்தோடு பலத்தோடு நீ உயிரோடு வைத்திருப்பதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை உயர்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் கேட்பதற்கும் மேல அவர் கொடுக்கிறவர். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? The best gift anybody could ever have is the Lord Jesus. இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆமென். பரலோகத்துல நான்லாம் உங்க கூட இருக்க மாட்டேன், பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, சபை இருக்காது. நீங்களும் இயேசுவும் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் உங்க குடும்பம் உங்க கூட இருக்காது, நீங்களும் இயேசு அவரோடு கூட தொடர்பு இருக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்க குட்டி இயேசுவா அங்க இங்கன்னு போகணும். நீங்க தான் குட்டி இயேசு. நீங்க போகும்பொழுது வெளிச்சத்தை கொண்டு போறீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போகல. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, மாம்சம் சிலுவையில கர்த்தர் அறைந்ததுனால, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறதுனால, உங்க கிராமத்துக்கு நீங்க தாங்க இயேசு, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் இயேசு. குட்டி இயேசுவா கர்த்தர் போக போக பராக்கிரமசாலியா உங்களை கர்த்தர் மாற்றுவார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் அப்பத்தை கேட்டா, நீங்க தான் சொல்லணும். அவர் அப்பத்தை கேட்டா, முட்டையை கேட்டா, பாவியான அந்த தகப்பனை நல்ல ஈவை அறியும் பொழுது நம்மளுடைய பரம தகப்பன் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுடைய அக்கா எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஏதாச்சுன்னா வெக்கேஷன்னா எங்க அக்கா எங்க வீட்டுக்கு வருவாங்க. கையில ஒண்ணுமே கொண்டு வர மாட்டாங்க, கையில அப்படியே எம்டியா வருவாங்க. ஆனா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா போகும்போது எங்க அப்பா பேஸ்கெட் நிறைய ஆப்பிள், பேஸ்கெட் நிறைய ஆரஞ்சு, முறுக்கு, என்னென்ன இருக்கோ பேக் நிறைய கொண்டு கொடுத்துடுவாங்க. அது அடுத்த வெக்கேஷன் அவங்க வர வரைக்கும் இருக்கும். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் பிரதாப்பு பார்த்துருவான்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. பாவியான அந்த தகப்பனை நல்ல ஈவை அறியும் பொழுது நம்மளுடைய பரம தகப்பன் ரத்தத்தினால உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நம்மளுக்கு கர்த்தர் இறங்கி உங்களுக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்கப்பா. பெற்றுக்கொண்டவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு, we love you Lord because we have received goodness from you Holy Spirit. இப்ப நல்ல கரங்களை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. இந்த மார்ச் மாசம் you have to march. யோசுவா பார்த்து நீங்க மார்ச் பண்ணது போல கர்த்தர் அவன் சுதந்தரித்து கொண்டான். இந்த பாடலை ஆடி பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், என்னை கைவிட மாட்டேன் என்று. 4 3 2 1 தலைக்கு மேல கை தட்டி, நீ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர், நம்பி வந்தவர்களை கைவிடுவதில்லை. Taramake we love you Jesus. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றீயோ. தண்ணிக்கு குறை இருக்காது, மாவுக்கு குறை இருக்காது, பருப்புக்கு குறை இருக்காது. நான் கரங்களை உயர்த்தி ஆராதனை. Oh, we love you Holy Spirit. We worship you. இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை,
இங்க மனிதர்களை யாரும் பிரியப்படுத்தல்ல. We please you, we desire you, we lift you, we exalt you. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை மாற்றும் உங்களுக்கு தலைக்கு மேல கை தட்டி முடிந்தது துவக்கத்தை உங்களுக்கு நீ சொல்லு. என் கூட இருக்கிறவர் அவர் மகிமையின் தெய்வம். ஓ ஆராதனை ஆராதனை ஒரு வார்த்தை அது திரும்புவதில்லை. வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை ஆராதனை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2025 எனக்கு ஒரு 6 மாசமா உதரப்போக்குனால ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் நான் டாக்டர்கிட்ட போகலை. நான் விசுவாசத்தோடு ஏசப்பா உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் போக மாட்டேங்க ஏசப்பான்னு சொல்லி பல முறை எனக்கு லோ ப்ரெஷர் ஆகியும் கூட நான் போகலை. விசுவாசத்தில் நான் நிலச்சிருந்தேன். ஆண்டவர் 2025 இருந்த உதரப்போக்கை மாற்றி இப்பொழுது பரிபூரண விடுதலை தந்து நின்றுவாக கர்த்தர் உதவி செய்தார். எங்களுடைய பேத்தி இந்த 2026 ஃபஸ்ட்டில் இருந்தே மூக்குலையும் தொண்டையில் சத வளர்ச்சி ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது இதில் 1 லட்சம் ரூபா ஆகும் ஆப்ரேஷன் பண்ணுறக்கானாங்க. ஆனால் நான் விசுவாசத்தோடு ஜபத்தோடு போன மாதம் கடந்த மாதத்தில் கூட கட்டடிக்கு ஜபத்துக்கு நான் வரல. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகி ப்ரைவேட்டில் 1 லட்சம் ஆகானாங்க. ஆனால் நான் ஜபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் வச்சு விசுவாசத்தோடு ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு செலவு இல்லாமல் மகளுக்கு சுகமாக ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக வீடு திரும்ப ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக கொடான கொடி நன்றி. மூச்சு அடைப்பு, மூக்குல பெரிய சத வளர்ச்சி, 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. ஆண்டவர் பாருங்க, ஜபத்துல கர்த்தர் சமூகத்துக்கு வரும் பொழுது பரிபூர்ண சுகத்தை அந்த அடைப்பே நீக்கி போட்டார். அடைப்பு நீக்கி போடுகிறவர் தெய்வம் இயேசு. We're going to read Isaiah chapter 22 verse 21, 22 and 23. உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதேயாவின் வம்சத்திற்கும் தகப்பனாயிருப்பான். This was the word that God was prophesying to Eliakim. இந்த வசனமானது எலியாக்கீமுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்ட வசனம். If you read verse number 20, Isaiah chapter 22 verse 20, 20ஆம் வசனத்திலே 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கிறார். This was the prophecy that has been prophesied over Eliakim. ராஜாவுக்கு பயபக்தியா எசேக்கியா ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வேலைக்காரன். இப்போ எசேக்கியாவுக்கு நேரடியா ஆப்போசிட்டாக ஷெப்னா என்கிற ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். எசேக்கியா தீர்க்கதரிசி எருசலேமுக்கு முன்பதாக நின்று தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்? நீங்க மனம் திரும்பலன்னா, நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யலைன்னா, உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பலன்னா, பாபிலோனியர்கள் ரெடியா இருக்கிறாங்க, நம்மளுடைய தேசத்தை அவர்கள் சிறைப்பிடித்து போவார்கள். பக்கத்து வீட்டில் பக்கத்துக்காரர்களுடைய தேசம் ரெடியாக இருக்கிறது, அவர்கள் பலசாலியாக இருக்கிறார்கள். நீங்க ரெடியா இல்லைன்னா, நீங்க மனம் திரும்பலனா, கர்த்தரோடு உங்களை நீங்க இணைத்து கொள்ளலனா, கர்த்தருடைய நாமத்தை நீங்க கூப்பிடலனா, the Babylonian will come and they will take you as a captive. பாபிலோனியன் வந்து உங்களை சிறைப்படுத்தி விடுவார்கள். ஆனால் இந்த ஷெப்னா என்கிற வேலைக்காரன், எசேக்கியா கீழே இருந்த வேலைக்காரன், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை.
அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவன் நினைச்சான், என்ன மீறி எப்படி பாபிலோனியர்கள் இந்த தேசத்துல வர முடியும், என்ன மீறி எப்படி எருசலேமில் பாபிலோனியர்கள் கால் எடுத்து வைக்க முடியும், எனக்கு எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் கர்த்தர் என்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தரே எனக்கு விரோதமா எழும்பினாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு வல்லமை என் கரத்தில் இருக்குது. அதை சொன்னது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்பதாகவே அவன் வந்து அவனுடைய கல்லறையை அவன் கட்டுகிறான். அவனுடைய அதுக்கு முன்பதாக நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். So there was a two stewards. அங்கே இரண்டு வேலைக்காரர்கள் இருந்தார்கள். Shebna and Eliakim. செப்னா மற்றொருவர் எலியாக்கீம். Shebna was a man, was proud, arrogant, was selfish ambitions. இந்த செப்னா என்பவர் பெருமையுள்ளவர், அவர் சுயநலம் உள்ளவராய் இருந்தார். He refused to repent for God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவர் ஒத்துழைக்கவில்லை. He refused to humble himself before God. ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. And the Bible says he turned against God. அவன் தேவனுக்கு விரோதமாய் திரும்பினான் என்று வேதம் சொல்கிறது. When Isaiah prophet, when he was prophesying over the land of Jerusalem, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேம் தேசத்திற்கு நேராய் தீர்க்கதரிசனமாய் பேசும் பொழுது, repent, மனம் திரும்பு, the kingdom of God is near, தேவனுடைய ராஜ்யம் the சமீபித்திருக்கிறது, judgment is near. நியாய தீர்ப்பு If சமீபித்திருக்கிறது. you don't repent, the judgment will come upon you. நீ மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் உன்மேல் வரும். Shebna, he refused to repent. அந்த செப்னா என்பவர் மனம் திரும்ப மறுத்து விட்டார். Shebna, he refused to humble himself before God. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த மறுத்து விட்டார். And not only that, he even went ahead, he built his own tomb in the land of Jerusalem. அங்கே எருசலேமில் அது மாத்திரமல்ல, அவர் தனக்கென்று ஒரு கல்லறையை கட்ட ஆரம்பித்து விட்டார். That tomb was very expensive, fancy tomb. That tomb refers to nothing will come and touch me. அந்த கல்லறையோட அர்த்தம் என்றால் எதுவும் என்னை தொட முடியாது என்பதை சொல்வதாக. Even God cannot touch me. ஆண்டவரே கூட என்னை வந்து தொட முடியாது. I don't need God's power. ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தேவையில்லை. I have all the power, I have all the authority. என்னிடத்தில் எல்லா அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. Nothing will move without my consent. என்னுடைய சித்தமில்லாமல் எதுவும் நகராது. And he built his own tomb in the land of Jerusalem. அந்த எருசலேமே அப்படியாய் தனக்கென்று ஒரு கல்லறையை கட்டினார். As a result, the Babylonians came, they took captive the people of Judah and they taken to the prison, slavery. அப்படி கீழ்ப்படியாம இருந்ததினாலே பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து சென்றார்கள். And Shebna, he died in the exile land. கடைசியிலே இந்த செப்னா அவர் எங்கே எடுத்து செல்லப்பட்டாரோ பாபிலோனிலே சென்று மரித்தார். His pride brought him destructions. அவருடைய பெருமையானது அப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி கொண்டு சென்றது. But on the other side we see Eliakim. இன்னொரு பக்கம் இந்த எலியாக்கீம் என்பவர் was a faithful servant. அவர் உண்மையுள்ள He was a ஊழியக்காரர். faithful steward for the king Hezekiah. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு உண்மையுள்ள உத்தமமான ஊழியக்காரனாய் If you இருந்தார். have a time, please go and read Isaiah chapter 22. So powerful, so profound. இங்கே அவரை பற்றி மிகவும் அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Eliakim was having a heart that connected to God. இந்த எலியாக்கீமிற்கு தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு இருதயம் இருக்கிறதா He சொல்லப்பட்டிருக்கிறது. was so quick to repent. அவர் உடனடியாக மனம் திரும்புகிறார். He was a man who humbled and prayed before God. அவர் தேவனுக்கு முன்பாய் பணிந்து குனிந்து ஆராதிக்கிறவராய் இருந்தார். No matter how the situation goes around him, but he kneeled down and he lifted up his both hands and he prayed. அவரை சுற்றிலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்பதை அவர் பார்க்கவில்லை. அதை தாண்டி அவர் தேவனை நோக்கி ஆராதிக்கிறார். The doors are closed for Eliakim, but still behind the closed doors he was faithful. அந்த எலியாக்கீமிற்கு அவருக்கு முன்பாக இருந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருந்தாலும் தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Eliakim was perseverance, diligent, even behind the closed doors. அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடியும் அவர் தொடர்ந்து உறுதியாய் இடைவிடாத விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். God saw when nobody noticed Eliakim. எலியாக்கீமை வேறு யாரும் பார்க்கவில்லை, ஆனால் தேவன் அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். That's why Isaiah chapter 22 verse 22 it says, Eliakim, I will give you the keys of David into your hand. அதனால் தான் 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை எலியாக்கீமின் மேல் வைப்பேன். Whatever you shut, it shall be shut. நீ எதையெல்லாம் மூடுகிறாயோ அதெல்லாம் மூடப்படும். Whatever you open, it will be open. நீ எதையெல்லாம் திறக்கிறாயோ அதெல்லாம் திறக்கப்படும். And when you open, no man will shut. நீ திறக்கும் பொழுது அது எந்த மனிதனாலும் மூட முடியாது. And when you shut, no man will open. நீ இதை மூடும் பொழுது எந்த மனிதனாலும் அதை திறக்க முடியாது. I am removing Shebna from his place and I am replacing with you.
இந்த செப்னாவை உன் இடத்திலிருந்து எடுத்து இங்கே எலியாக்கீமை வைக்கிறேன் என்கிறார். I will clothe you with righteousness. நான் உன்னை நீதியினாலே மூட போகிறேன். I will give you the keys of authority. நான் அதிகாரத்தின் திறவுகோலை உன்னிடத்தில் கொடுக்க I போகிறேன். will give you the keys of power. வல்லமையின் திறவுகோலை உனக்கு தர போகிறேன். I will give you authority, power, access to all the positions. வல்லமை, அதிகாரம், எல்லா செயல்களுக்கும் உனக்கு நான் தர போகிறேன். I will establish you. உன்னை நான் நிலைநிறுத்த I போகிறேன். will walk with you. உன்னோடு நடக்க I போகிறேன். will go before you. உனக்கு முன்பாக நான் செல்கிறேன். Because I have seen that you are faithful over a little doors, over the doors that has been locked behind. நீ சின்னதா இருந்த உனக்கு மூடப்பட்டிருந்த அந்த கதவுகளுக்கு பின்னாடி நீ உண்மையாக இருந்ததை நான் பார்த்தேன். I have seen your tears in the behind locked doors. நீ மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி நீ சிந்தின கண்ணீரை நான் I பார்த்தேன். have seen your fasting, your perseverance locked behind the locked doors. அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி நீ உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். Therefore I will give you the keys and all the doors will be open ahead of you. அதனால் நான் உனக்கு திறவுகோலை தரப்போகிறேன். அது உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்கும். I will give you the place of honor, Eliakim. உனக்கு ஒரு கனத்திற்குரிய ஸ்தானத்தை தரப்போகிறேன் எலியாக்கீம். I will take you to the positions that you never dreamt of having it. நீ இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு செல்ல போகிறேன். I will crown you with favor. உன்னை நான் இரக்கத்தினால் மூடுவேன். I will fill you with my anointing. என்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்புவேன். Because you are a good steward. ஏனென்றால் நீ ஒரு உண்மையுள்ள உத்தமமான ஊழியக்காரன். Hallelujah. Hallelujah. God removed Shebna because of his proud. ஆண்டவர் அந்த செப்னாவை அவனுடைய பெருமையினாலே அவனை அந்த இடத்தை விட்டு எடுத்து போட்டார். In the place of Shebna, God anointed Eliakim and he positioned Eliakim and he gave him the keys of the David. இந்த செப்னாவினுடைய இடத்திலே எலியாக்கீமை வைத்து அவனிடத்திலே தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை கொடுக்கிறார். Maybe all the doors are closed. ஒருவேளை கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையா You இருக்கலாம். are behind the locked doors but you are faithful. அந்த அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடியும் நீங்கள் ஒரு உண்மையுள்ளவர் ஜனங்களா இருக்கலாம். Every doors are locked but you are keep on pursuing God's word. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தேடிக் கொண்டிருக்கலாம். You are still holding on to the promise of God. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டிருக்கலாம். Today God is telling you, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், I have kept an open door ahead of you. உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். No man can shut that open door. அது எந்த மனிதனாலும் மூட முடியாது. That door that God is going to open himself, he is open for you. அந்த கதவை ஆண்டவரே உங்களுக்காய் வந்து திறக்க போகிறார். Hallelujah. Hallelujah. And there are certain doors that God will close it. சில கதவுகளை ஆண்டவரே மூடுவார். And when God closes it, no man can open it. அப்படியாய் மூடும் பொழுது யாராலும் எந்த மனிதனாலும் திறக்க முடியாது. Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God will open the doors that you've been praying for. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த கதவுகளை தேவன் திறக்க போகிறார். God will open the doors that you've been desiring for. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாசல்களை திறக்க போகிறார். Because God has seen what you've been doing behind the locked doors. அந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னாடி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is more interested in your locked doors than the open doors. He is watching over you more in the locked doors than in the open doors. திறந்த வாசலிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி என்ன செய்கிறோம் என்பதை தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். He is watching over you in the darkness more than in the light. நாம் வெளிச்சத்திலே இருப்பதை காட்டிலும் இருளிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Whatever you do behind the locked doors, that will bring it to the public. அந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னாடி நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய வெளிச்சத்திலே நமக்கு தெரிய வரும். Touch your neighbor and tell them, be faithful behind the locked doors. Be faithful behind the locked doors. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மூடப்பட்ட கதவுக்கு பின்னாடி நாம் உண்மையாய் இருப்போம். Be faithful behind the locked doors. இந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னாடி உண்மையாய் இருப்போம். You know, this verse is connected to Revelation chapter 3 verse 7 and 8. இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அது தொடர்பு படுத்தப்படுகிறது. We know in the New Testament God gave the keys, the kingdom of keys to Peter. புதிய ஏற்பாட்டிலே ராஜ்யத்திற்குரிய திறவுகோலை பேதுருவிடத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். But even before that in the Old Testament Eliakim he received the keys of David from God. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த எலியாக்கீம் தாவீதினுடைய திறவுகோலை பெற்றிருக்கிறார். Revelation chapter 3 verse 7 and 8 it says, "Oh Church of Philadelphia, you have been so faithful over little things in your little strength, whatever you have little, therefore I will give you the house of the keys of David."
பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, that Jesus, he has the keys of heaven and hell. இயேசுவிடத்திலே பரலோகத்திற்கும் நரகத்திற்குமான அந்த திறவுகோல் இருக்கிறது. But when he sees your faithfulness, he is handing over that authority into your hand. ஆண்டவர் நம்முடைய உண்மையை பார்த்து நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்த்து நம்மிடத்திலே அந்த திறவுகோலை கொடுக்கிறார். God said to church of Philadelphia, Philadelphia, I have seen you behind the locked doors. பிலதெல்பியா சபையே, நீ மூடப்பட்ட கதவுக்கு பின்னாடி எப்படி உண்மையாய் இருந்தாய் என்று நான் I have பார்க்கிறேன். seen how you are faithful over little things. சிறிய காரியங்களில் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தாய் என்று நான் I have பார்க்கிறேன். seen how you are faithful over your little opportunity, over your little strength that you got. உனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன வாய்ப்புகளிலேயும் உனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன பலத்திலேயும் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தாய் என்று நான் பார்க்கிறேன். Therefore I will reward you greatly. அதனால் உனக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க I will clothe you with righteousness. உன்னை நீதியினால் மூடுவேன். I will give you power. உனக்கு அதிகாரத்தை I will give you authority. உனக்கு வல்லமையை I கொடுப்பேன். will give you some honor. உனக்கு கனத்தை கொடுப்பேன். I will crown you with favor. உனக்கு கிருபையால் இரக்கத்தினால் மூடுவேன். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them God is going to open the doors that you've been praying for. பக்கத்துல பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை தரப்போகிறார். God is going to open all the closed doors. மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். Not by strength, not by might, not by power, but by the Spirit of God. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அப்படி நடக்கும். Hallelujah. Hallelujah. Shenba was a proud man. இந்த செப்னா ஒரு பெருமையுள்ளவனாய் இருந்தான். The God opposes the proud and he gives grace to the humble. ஆனால் தேவன் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Hallelujah. Hallelujah. If you exalt yourself, God humbles you, but if you humble yourself before God, God exalts you. ஆண்டவருக்கு முன்னாடி ஒருவேளை நாம் பெருமையுள்ளவர்களாய் இருப்போமானால், ஆனால் தேவன் நம்மை தாழ்த்துவார். ஆனால் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். Eliakim was a humble. The Bible says, my servant Eliakim, I will give him an honor. ஆண்டவர் சொல்கிறார், எலியாக்கிம் என்னுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான், அதனால் என்னுடைய கனத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்கிறார். Man may close 100 doors. மனிதர்கள் நமக்கு முன்பாக இருக்கிற 100 கதவுகளை மூடலாம். But if God open one doors, ஆனால் ஆண்டவர் ஒரு கதவை திறப்பாரானால், that one door will override all the closed 100 doors of man. அந்த ஒரு கதவு மூடப்பட்ட 100 கதவுக்கு ஈடான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர போகிறதா இருக்கிறது. Put your hands for the Lord Jesus Christ. ஹalleluya. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். Man may close 100 doors. மனிதர்கள் 100 கதவுகளை அடைக்கலாம். But if God open one door, ஆனால் ஆண்டவர் ஒரு கதவை திறப்பாரானால், that one door will override all the 100 closed doors of man. அந்த ஒரு கதவு மூடப்பட்ட அந்த 100 கதவுகளுக்கு ஈடான ஒரு ஆசீர்வாதத்தை திறக்கிற That one கதவாய் door இருக்கும். will be unmatchable to all the 100 doors. அந்த 100 கதவுகளை அதனோடு ஒப்பிடவே முடியாத அளவிற்கு ஒரு விசாலமானதாய் இருக்கும். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the door that you've been waiting for. நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? I know God is seeing you behind the locked doors. நீங்கள் மூடப்பட்ட கதவுக்கு பின்னாடி என்ன செய்து You are கொண்டிருக்கிறீர்கள்? waiting when this door will open, God. இந்த கதவு எனக்கு எப்பொழுது திறக்க When போகிறது? this opportunity will be opened. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பொழுது கிடைக்கும்? When I will get promotion. எனக்கு எப்பொழுது உயர்வு கிடைக்கும்? When I will get this position. இந்த ஸ்தானம் எனக்கு எப்பொழுது When I கிடைக்கும்? will get this authority. இந்த அதிகாரம் எனக்கு When எப்பொழுது I will கிடைக்கும்? get this power. இந்த வல்லமை எனக்கு எப்பொழுது கிடைக்கும்? God will give you that power. அந்த வல்லமையை கர்த்தர் God தரப்போகிறார். will open the wide doors before you. உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை தரப்போகிறார். Hallelujah. Hallelujah. The Bible says impossible doors will be open for you. வேதம் சொல்லுகிறது, சாத்தியமில்லாத கதவுகளும் திறக்கும். Impossible doors. சாத்தியமே இல்லாத கதவுகள். Hallelujah. Hallelujah. Maybe today you are sitting here going through a lot of disappointments. ஒருவேளை பல சோர்வான சூழ்நிலைகளோடு நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். You are facing a lot of closed doors in your life. பல மூடப்பட்ட கதவுகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு முன்பாக இருக்கலாம். People of Israelites for 40 years the doors were closed. 40 வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட மூடப்பட்ட கதவுகள் இருந்தது. They had the promise of God but they couldn't able to enter into the promise of God for 40 years of closed doors. அவர்கள் கையிலே வாக்குத்தத்தமே இருந்தாலும் கூட 40 வருடங்களுக்கு அவர்களால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள But முடியவில்லை. when the time of Joshua came, ஆனால் யோசுவாவுடைய நேரம் வந்தது. hey Joshua, யோசுவாவே, the doors are open before you. உனக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. Go and inherit that land. நீ தொடர்ந்து போய்க்கொண்டே இரு. The doors are closed for Moses.
மோசேவுக்கு அது மூடப்பட்டிருந்தது. The doors are closed for the first generation people. அதற்கு முன்பாக இருந்த தலைமுறையினருக்கு அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது. But for you it will not be closed. ஆனால் உனக்கு அது மூடப்படாது. God will open doors for you, Joshua. யோசுவாவே உனக்கு அந்த கதவுகள் Be திறக்கப்படும். strong and courageous. நீ பலன் கொண்டு திடமனதாய் Do இரு. not fear. பயப்படாதே. Go, you will possess the land. நீ போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக்கொள். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, for you doors will open. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த கதவுகள் திறக்கும். For you specifically doors will open. உங்களுக்கு என்று பிரத்யேகமாக அந்த கதவுகள் It may not be திறக்கப்படும். open for your family members in your family. ஒருவேளை உங்கள் குடும்பத்தினருக்கு அப்படி திறக்காமல் It இருந்திருக்கலாம். may not be open for your friends. உங்கள் நண்பர்களுக்கு அப்படி இல்லாமல் It may இருந்திருக்கலாம். not be open for all the experienced people in your office colleagues. ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கிறவர்களுக்கு திறக்காமல் இருந்திருக்கலாம். But your God is God of the Moses. நம்முடைய தேவன் மோசேயின் தேவன். Your God is God of Joshua. யோசுவாவின் தேவன் அவர். He will go ahead of you. நமக்கு முன்பாக செல்வார். Hallelujah. ஹல்லேலூயா. If you read Isaiah chapter 45, ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே it was the doors of impossible. அந்த கதவுகள் சாத்தியமே இல்லாத கதவுகள். The Bible says you anointed Cyrus. அங்கே கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். I have kept before you an open door. அவனுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. And that door is not an easy door, people of God. அது ஒரு சாதாரண கதவுகள் அல்ல. Sometimes we face a battle, it's not an easy battle. நாம் சந்திக்கிற அந்த நமக்கு எதிராக வருகிற போராட்டங்கள் சாதாரணமாக இருக்கிறது The இல்லை. Bible says it was made out of bronze and iron. The Bible says I will break the doors of bronze and the bars of iron. அந்த இரும்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் கர்த்தர் உடைக்கிறவராய் I will இருக்கிறார். give you the treasures that is in the darkness and riches that is in the secret place. அந்த இருளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். Can we all read that verse together? It's so powerful. நான் உனக்கு, அதுதான், நான் உனக்கு முன்னே போய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, நீங்க தான் படிக்கணும், இரும்பு தாழ்பால்களை முறித்து கோராபாஷ் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். Hallelujah. Hallelujah. The impossible doors will be open for you. சாத்தியமே இல்லாத கதவுகள் நமக்கு திறக்கப்படும். Maybe you have passed through many doors, but you are stuck in a door that seems impossible right now. ஒருவேளை பல கதவுகளை நம்ம தாண்டி வந்துட்டு இப்போ இந்த கதவை என்னால திறக்க முடியலையே நம்ம தவித்துக் கொண்டிருக்கலாம். And you are feeling in a way, oh, this is impossible. I'm stuck here. I'm stagnant here. I'm not going to move forward. இதற்கு மேல என்னால போக முடியாது, நான் இங்க சிக்கி கொண்டிருக்கிறேன் என்று நாம தவித்துக் கொண்டிருக்கலாம். The time of Joshua, he felt the same. He went through the same situations like you and me. யோசுவாவுடைய காலத்திலும் உங்களையும் என்னையும் போன்ற இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சென்று He கொண்டிருந்தார். crossed over the river of Jordan. அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். And now they are facing a wall of Jericho. அவர்களுக்கு முன்பாக பெரிய எரிகோவின் மதில் சுவர் நிற்கிறது. And Joshua is like, God, now is the another battle again. யோசுவா கேட்கிறார், ஐயோ இப்பொழுது எனக்கு மறுபடியும் ஒரு போர் இருக்கிறது. God, just now I crossed over the Jordan. இப்பொழுதுதான் நான் யோர்தானை தாண்டி வந்தேன். But here comes another battle, another giant that is standing ahead of me. மறுபடியும் எனக்கு முன்பாக ஒரு போராட்டம், இந்த எரிகோ மதில் எனக்கு முன்பாக நின்று He கொண்டிருக்கிறது. was so frustrated. அவன் சோர்ந்து போய் He விட்டான். was so disappointed. அவன் மிகவும் கலங்கி போனான். He was so upset and he was so tired and exhausted. அவன் மிகவும் சோர்ந்து போய் என்னால முடியவே முடியாது என்கிற நிலைக்கு வந்து விட்டான். God, I cannot break this wall of Jericho, God. இந்த சுவரை எப்படி என்னால உடைக்க முடியும்? This is so powerful. இது மிகவும் வல்லமை மிகுந்தது போல இருக்கிறது. Even bulldozer cannot break this wall of Jericho. பெரிய இயந்திரங்கள் கூட அதை உடைக்க முடியாது. Even the sharp weapon cannot penetrate this wall of Jericho. பெரிய கத்தி ஈட்டியினால் கூட அதை உடைக்க முடியாது. How this could be possible with me, God? இது என்னால் எப்படி சாத்தியமாக்க முடியும்? God instructed only one thing. ஆனால் ஆண்டவர் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார். March forward. நீ தொடர்ந்து முன்னே போய்க்கொண்டே Move forward. முன்னேறி கொண்டே இரு. Do not give up. நீ விட்டு கொடுக்க If வேண்டாம். you read Joshua chapter 6 verse 7. யோசுவா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, Move forward, Joshua. பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். Move forward. முன்னே செல்லுங்கள். Move forward. முன்னேறி கொண்டே இருங்கள். Don't stay over there.
நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்க வேண்டாம். Do not see the Jericho and tell God, oh, my problem is very big, God. எரிகோவை பார்த்துவிட்டு ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை மிகவும் பெரிதா இருக்கிறது என்று நம்ம சொல்ல வேண்டாம். But tell to Jericho that your God is bigger than the wall of Jericho. ஆனால் எரிகோ போன்ற அந்த பிரச்சனையை பார்த்து என்னுடைய ஆண்டவர் உன்னை காட்டிலும் பெரியவர் என்று நாம் சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Zechariah, he prophesied, who are you, O great mountain, before Zerubbabel? செருபாபேலே உனக்கு முன்பாக நிற்கிறது எம்மாத்திரம் என்று கேட்கிறார். Oh great mountain, who are you? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், You shall become plain. நீ சமமாவாய். The Bible says Joshua with his team, worship team, he just circled around the wall of Jericho for 7 days. 7 நாட்களுக்கு யோசுவாவும் அவரோடு சேர்ந்து அவருடைய ஜனங்களும் ஆராதித்துக் கொண்டே அந்த எரிகோவை சுற்றி They வருகிறார்கள். didn't take any weapon in their hand. அவர்கள் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. Just a worship, just a praise and worship. துதியும் புகழும் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிற அந்த பாடல்களும் தான் அவர்கள் The இடத்தில் Bible says on the 7th day, on the 7th time, when they circled, when they came around the wall of Jericho, they blown the trumpet, and the Bible says the wall of Jericho fallen, and not even a one stone was after another. 7ஆம் நாளிலே 7 முறை அவர்கள் சுற்றி வந்த பொழுது அவர்கள் எக்காலத்தை ஊதின உடனே எரிகோ மதில்கள் எல்லாம் தரைமட்டமானது. அது ஒரு கல்லும் மேல் கல் இராதபடி The தரைமட்டமானது. doors of Jericho was opened. அந்த எரிகோவின் கதவுகள் திறக்கப்பட்டது. Impossible doors will be opened for you. அப்படியே சாத்தியமில்லாத கதவுகள் திறக்கப்படும். You knocked and you got tired. நீங்க நாம் கதவை தட்டி தட்டி இதற்கு மேல் திறக்க முடியுமா என்று You tried with all your strength and you got tired and exhausted. நாம் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தும் மீண்டுமாய் சோர்ந்து போய் விடலாம். God is telling you today in this month of March, march toward your Jericho. ஆனால் இந்த மார்ச் மாதத்திலே எரிகோவை நோக்கி நம்ம மார்ச் பண்ணுவோம் என்று தேவன் சொல்கிறார். Move forward towards your Jericho. நாம் முன்னேறி செல்வோம் என்று The தேவன் Jericho shall fall down. அந்த எரிகோகள் எல்லாம் விழுந்து ஓடி. Touch your neighbor and tell them your impossible doors will open. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தியமில்லாத கதவுகள் திறக்கும். Your impossible doors will open. சாத்தியமில்லாத கதவுகள் திறக்கும். Hallelujah. Hallelujah. Psalm chapter 24, the Bible says, சங்கீதம் 24 சொல்கிறது, oh ancient doors be opened. வாசல்களே திறவுங்கள். Hallelujah. Oh be lifted up, oh ancient doors be opened. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். The King of glory shall come in. மகிமையின் ராஜா And உட்பிரவேசிப்பார். who is the King of glory? யார் இந்த மகிமையின் He is ராஜா? strong and he is mighty. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள He is கர்த்தர். mighty in power. அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள Whatever கர்த்தர். proceeds out of his mouth, it shall come to pass. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். He never fails you. அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். His word will never fail you. அவர் வார்த்தைகள் நம்மை ஏமாற்றுவதில்லை. When he says he has open doors, surely he will provide you an open doors. அவர் திறந்த வாசல்கள் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாய் அது நடக்கும். In Psalm chapter 24, the Bible calls ancient doors. 24ஆம் சங்கீதத்திலே அது அநாதி கதவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Ancient doors mean an old doors. அந்த அநாதி கதவுகள் என்பது மிகவும் பழையதான கதவுகள். A generation after generation the doors has been closed. பல சந்ததிகளாக அந்த கதவுகள் மூடப்பட்டிருந்தது. My grandfather was died of cancer and the children died of cancer. It's generational, the door of miracle has been closed. தாத்தா காலத்திலிருந்து பல வியாதிகள் ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே வந்து கொண்டே இருக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட கதவுகள் மூடப்பட்டு ஆசீர்வாதம் வர முடியாமல் தடுத்து கொண்டிருக்கலாம். Grandfather died of poverty, the father died of poverty, and now the children are attacked by poverty and the doors are closed in their life. பல சந்ததியாக ஏழ்மையினாலே நம்முடைய குடும்பங்கள் மரித்துக்கொண்டு சோர்ந்து போய் கொண்டே இருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் வர முடியாமல் சில தடைகள் இருக்கலாம். I have come across one family. This person, he said, in their family, the man above 30 years, they lose their eyesight. நான் ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அந்த குடும்பத்திலே ஆண்கள் குறிப்பாக 30 வயதை தாண்டும் பொழுது அவர்களுக்கு கண் பார்வையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. And I asked him how this is so weird, this is so strange, I never heard something like that before. ஏன் இப்படி நடக்கிறது, இது எதனால என்று நான் கேட்டேன். And he said me, this is a generational curse that is in our family. அது என்னுடைய சந்ததியாக வருகிற ஒரு சாபம் என்பதாய் சொன்னார். It happened to my grandfather. என்னுடைய தாத்தாவிற்கு அது நடந்தது. And grandfather's father. அவருடைய It தாத்தாவிற்கு happened to my father. என்னுடைய தகப்பனுக்கு It is நடந்தது. happening to me. இப்பொழுது எனக்கு நடக்கிறது.
The generational doors have been closed for a long time. But today God is telling you, speak to the doors. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், அந்த கதவை பார்த்து பேசுங்க. And the doors will be open. அந்த கதவுகள் திறக்கப்படும். Because the glory of the Lord should come inside. ஏனென்றால் தேவனுடைய மகிமை அதற்குள் Who உட்பிரவேசிக்கும். is the glory of the Lord? யார் அந்த மகிமையின் ராஜா? He is strong and he is mighty. அவர் வல்லமையும் He is பராக்கிரமமும் strong உள்ளவர். in power. He is strong in his battle. அவர் யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரமம் உள்ளவர். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, open the doors for God. பக்கத்துல பார்த்து Oh, சொல்லுங்க, open the doors for God. தேவனுக்கு என்று கதவை திறப்போம். God had to come with glory. தேவன் தன் மகிமையோடு உள்ளே வர God வேண்டும். want to invade your family with the glory. அவருடைய மகிமையினால் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாய் அவர் பிரவேசிக்க வேண்டும். The impossible doors will be open. அது சாத்தியமில்லாத கதவுகள் திறக்கும். Hallelujah. Hallelujah. There is a singer who wrote this song, வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. அப்படியே வலது கரத்தை உயர்த்திக்கோங்க பார்க்கலாம். I want you to declare, இதை பாடும் பொழுது ஆவியில பாடுங்க. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு, ஓ இருப்பத்தால் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபை. ஓ வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு, கண்ணு முன்னால் இருப்பத்தால் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. ஹalleluya. சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க. மேன், இது ஒரு சின்ன சாட்சி. 2018 கர்த்தர் எனக்கு ஒரு விஷனை கொடுக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கா ஃபிளாகை காமிக்கிறார். எனக்கு இந்த வாசல் எப்படி ஆண்டவரே ஓப்பன் ஆகும்? எங்கள் குடும்பத்தில் யாரும் எந்த தேசத்துக்கும் போனதில்லை, யாரும் ஃப்ளைட்டில் கூட போனதில்லை. 2018 கர்த்தர் எனக்கு இந்த தேசத்துக்கு நீ போ, குடும்பத்தை விட்டு, உன்னுடைய தமிழ்நாட்டை விட்டு, இந்தியா தேசத்தை விட்டு நீ போன்னு சொல்லிட்டார். எனக்கு இது வரைக்கும் நான் வீசா எப்படி அப்ளை பண்ணும் கூட எனக்கு தெரியாது. வீசா அப்ளை பண்ணுன்னா டெல்லி வரைக்கும் போகணும். இப்போ டெல்லிக்கு நான் போகிறேன், ட்ரெயின் பிடிச்சி அந்த வீசா ஆஃபீஸ்க்கு முன்னாடி போகிறேன். அப்போ தான் எனக்கு புதுசாக இருக்குது. டெல்லியில் எனக்கு ஹிந்தியே தெரியாது. இருந்தாலும் விசுவாசத்தில் கர்த்தருடைய தரிசனம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துகிட்டே இருந்தது. கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பா. ஆனால் நான் மாத்திரம் தனியாக போகிறேன், என் கூட யாரும் இல்லை. எனக்கு தெரியும் என்னை சுற்றியும் தெய்வ தூதர்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய மகிமை என்னை சுற்றிலும் இருக்குது. திங்கட்கிழமை நான் போகிற 2 நாள் பிரயாணம் ட்ரெயினில். வீசா ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன். எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது, பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுருக்கேன். எனக்கு அந்த டைமில் எப்படி கம்யூனிகேட் கூட பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கு. ஆண்டவரே எப்படியாச்சும் தேசத்தின் கதவுகளை திறங்க ஆண்டவரே. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நான் போகிறேன். அங்கே ஒரு பஞ்சாப்காரரு தலை மேலே டர்பன் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறார். என்னுடைய டோக்கன் இருக்குது. என்னுடைய டோக்கன் டைம் வந்த உடனேயும் வீசா இன்டர்வியூக்காக நான் உட்காந்து அவர் முன்னாடி போய் உட்கார்றேன். அவர் டர்பன் போட்டுட்டு அந்த சிங் மாதிரி பஞ்சாப், அவர் என்னை மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. நான் 2018 எப்படி இருந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒல்லியாக இருந்திருப்பேன், சின்ன பையன். ஆனால் கர்த்தர் தரிசனத்தை மாத்திரம் கொடுத்துருக்கிறார். நீ இந்த தேசத்தில் போ, உன்னை நான் உருவாக்குவேன், உன்னை அந்த தேசத்தில் நான் வணைவேன், ஆசீர்வதிப்பேன். ஆனால் விஷன் இருக்கு, எந்த ப்ரொவிஷனும் இல்லை, எந்த நாலேஜும் இல்லை. நான் அந்த ஆண்டவர் இந்த வாசல் எப்படி எங்கள் குடும்பத்துக்கு ஓப்பன் ஆகும்? இப்படிலாம் எங்கள் குடும்பத்தில் யாரும் இருந்தது இல்லையே, எப்படி ஆண்டவரே? போய் வீசா என்னுடைய பேப்பர்லாம் சப்மிட் பண்ணிட்டு அவர் என்னை பார்த்து கேட்குறாரு, நீ எதுக்கு இந்த தேசத்துக்கு போகணும்? அந்த தேசத்தில் உனக்கு யாருக்காச்சும் தெரியுமா? இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். இது மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு கொடியை காமிச்சார், தேசத்தின் கொடியை காமிச்சு, நீ இந்த சவுத் ஆப்பிரிக்கா என்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார் அப்படின்னு என்னுடைய சாட்சியை சொல்லுறேன். அவர் என்னை மேலேயும் கீழேயும் பார்த்தார். பாஸ்போர்ட்டில் கோயம்புத்தூர் தமிழ்நாடுன்னு இருக்குது. என்னை பார்த்துட்டு, தமிழ்நாட்டுக்காரனா நீ? ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு? எஸ், தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே என்னை கீழே பார்த்தார். இவன்லாம் அங்கே போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு அவர் நினைக்கிறது, அவருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா சத்தமாக கேட்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆண்டவரே, வீசா செலக்ட் ஆகனா இதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய அழைப்பில் நான் ஃபஸ்ட்டு போக போகிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வெளிச்சம் இல்லை, ரெவலேஷன் இல்லை. ஆனால் கொஞ்சம் இருக்கிற வலையை விட்டுட்டு கர்த்தர் பின்னாடி போகிறேன். என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார்.
வெங்கல கதவை உடைக்க முடியல, இருப்பு தாழ்பால்கள் அப்படியே இருக்குது. ஆண்டவரே, எப்படி இந்த தேசத்தின் கதவை எனக்கு திறப்பீங்க? ரிஜெக்ட் ஆகி நான் வரேன். நான் புக் பண்ணியிருந்த ட்ரெயினையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். டெல்லியில் எனக்கு யாரும் தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்டலாம் கால் பண்ணி, இது மாதிரி டெல்லியில் உனக்கு யாருக்காச்சும் தெரியுமா, அங்கே ஒரு சின்ன பாஸ்டர் ஃபேமிலி, அவங்க என்னை பையனை போல. எனக்கு அடுத்த இன்டர்வியூ வியாழக்கிழமை இருந்தது. இது நடக்கிறது திங்கக்கிழமை. அந்த சிங் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார். தமிழ்நாட்டிலிருந்து வந்து இவன் எங்கே அங்கே போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி என்னை கேன்சல் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி, நான் ஃபைல் எடுத்துகிட்டு அந்த விசா ஆஃபீஸ்க்கு முன்பதாக நான் வெளியே ஒரு பெரிய கேள்வியோடு அப்படியே தனியாக நிற்கிறேன். இப்போ நான் எங்கே போகிறது? ஆனால் எனக்கு நீங்கள் தரிசனத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்னொரு அப்பாயின்மெண்ட் வியாழக்கிழமை. அடுத்த 3 நாள் எங்கே தங்குறது? ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ண, ஒரு ரூம் சொன்னாங்க. 3 நாள் தங்கியாச்சு. வியாழக்கிழமை மறுபடியும் அப்பாயின்மெண்ட் வருகிறது. மறுபடியும் ஃபைலை எல்லாம் ரெடி பண்ணி நான் மறுபடியும் விசா ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகிறேன். ஆண்டவரே, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன். இப்பொழுது டோக்கன் என்னுடைய டைம் வருது. இப்போ ஒரு அக்கா உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த சீட்டில். இப்போ அவங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இப்போ அந்த அக்கா சீட்டில் போய் நான் உட்கார்றேன். அவங்க என்னுடைய பாஸ்போர்ட் பார்த்துட்டு, தம்பி நீங்கள் தமிழா அப்படின்னாங்க. அக்கா நான் தமிழ்க்கா, நீங்களும் தமிழா? ஐயோ நான் ஈரோடுப்பா அப்படின்னாங்க. எனக்கு இன்ப தேன் வந்து பாயுது காதுனிலேங்கிற மாதிரி. அக்கா நான் ஆல்ரெடி மண்டே வந்தேன். இங்கே ஒரு டர்பன் போட்டு ஒரு சிங்க உட்காந்துருந்தார். அவர் என்னை கேன்சல் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி உனக்கு வீசா கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டார். இப்போ நான் மறுபடியும் வந்திருக்கிறேன். சரி, உனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் யாராச்சும் தெரியுமா? இல்லை, யாரும் தெரியாது. ஆனால் எனக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். என்னுடைய சாட்சி அவர்கிட்ட நான் சொன்னேன். அந்த அக்கா ஒரு இந்து சகோதரி. அந்த அக்கா என்னுடைய சாட்சியை கேட்ட உடனே எனக்கு உள்ளத்திலிருந்து உன் சாட்சியை சொல்லு என்கிட்ட சொன்னேன். இது மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு விஷயம் கொடுத்தார். நான் இயேசுவை நம்புறேன். எனக்கு கர்த்தர் இந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக என்னை போக செய்வார். அவங்க சொன்னது, யுவர் காட் வில் டூ பெஸ்ட் ஃபார் யூ. கர்த்தர் உனக்கு சிறந்ததை, நீ நம்புகிற தெய்வம் உனக்கு சிறந்ததை கொடுப்பா. இது வரைக்கும் வீசா கரத்தில் இல்லை. நான் மறுபடியும் அப்போ டெல்லி டு பெங்களூர் வரேன். பெங்களூரில் ஒரு காலேஜில் நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், பைபிள் காலேஜில். நான் பெங்களூர் வரேன். எங்கள் அப்பா எனக்கு கால் பண்ணுறாரு. 3 நாளில், தம்பி உனக்கு வீசா வந்துருச்சு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வா அப்படின்னு. வீட்டுக்கு நான் வந்து பார்க்குறேன், பாஸ்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், வீசா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுனா அது 100 டோர்ஸ் மனிதர்கள் அடைத்தது விட சிறந்த டோரை கர்த்தர் ஓப்பன் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் அழைப்பை உறுதிப்படுத்துகிற தெய்வம். உங்க மேல அழைப்பு இருந்ததுன்னா அவர் திறவுகளை உடைத்து, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி, எனக்காக மனுஷங்க அடைத்திருந்தாலும் அழைப்பு இருக்கிற உங்களுடைய தலையில நீங்கள் நடந்து போகும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக போகும். தேசத்தின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். ஹல்லேலூயா. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எஜமானனே. ஒருவேளை தரிசனம் பெற்றுக்கொண்டு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையே, கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்தார். எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தது. நீங்க தான் பாடணும். உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க. ஆண்கள் எல்லாரும் மனிதர் அடைத்த கதவுகள் எனக்காக திறந்தது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேசத்தின் கதவுகள் திறந்திருக்கும். உடைக்கப்பட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து. இப்ப சொல்லுங்க, என் எஜமானனே. வலது கரத்தை உயர்த்தி, என் எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. அழைப்பு இருந்ததால நாளிந்து போவதில்லை. உங்க
கோரேஸ் உனக்கு முன்பதாக திறந்த வாசல் வைத்திருக்கிறார். உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரில்ல. Hallelujah. Acts chapter 12 verse 10. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Peter was imprisoned by King Herod. ஏரோதினாலே பேதுரு சிறைச்சாலையில் Just அடைக்கப்பட்டிருக்கிறார். now Herod killed Apostle James. அப்பொழுதுதான் யாக்கோபை கொன்றிருந்தான் அந்த ஏரோது. Now Herod was planning to kill Peter. இந்த பேதுருவையும் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று எத்தனித்துக் Herod கொண்டிருந்தான். put Peter into the deepest prison. அந்த சிறைச்சாலையிலே உள்ளாக ஆழத்திலே அவனை போட்டு If விட்டிருந்தான். you read the Bible says he was guarded by 2 squads of soldiers. அங்கே கிட்டத்தட்ட 2 மடங்கான சேவகர்கள் அவனை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். If you know 2 squads of soldiers, nearly 16 soldiers were guarding him, watching over him. கிட்டத்தட்ட 16 போர் சேவகர்கள் அவனை பாதுகாத்துக் He கொண்டிருந்தார்கள். was chained between 2 soldiers. அப்படியாய் அவன் 2 சேவகர்களுக்கு இடையிலே சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்தான். The angel of the Lord appeared in the prison. அப்பொழுது தேவதூதன் அங்கே A தரிசனமாகிறான். great light shone around and filled the prison. அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் அந்த சிறைச்சாலையை மூடி நிரப்புகிறது. And the angel of the Lord just tapped him and get up quickly. அங்கே தேவதூதர் எழுந்திரு பேதுருவே என்றார். And when Peter woke up, the chain fell down. அந்த பேதுரு எழுந்திருக்கும் பொழுது சங்கிலிகளும் உடைகிறது. Listen to this carefully. இதை கவனமாய் கேட்போம். The angel of the Lord was going ahead of Peter. பேதுருவுக்கு முன்பாக தேவதூதர் செல்கிறார். The first God, the door opened. முதல் கதவு திறக்கிறது. The second door opened. இரண்டாவது கதவு திறக்கிறது. This is happening in the middle of the night. இது ஒரு நள்ளிரவிலே நடந்து கொண்டிருக்கிறது. And when they came to the third door, மூன்றாவது கதவு கிட்ட வந்த they உடனே passed through 2 doors now. 2 கதவை தாண்டி வந்தாச்சு. But they came to the iron gate. அங்க இரும்பு கதவுக்கு முன்பாடி வந்து நிக்கும்போது Peter was stuck in front of closed iron gate. அந்த மூன்றாவது கதவுக்கு முன்பாக பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். He don't know what to do. பேதுருவுக்கு என்ன செய்யறதுன்னு He was தெரியல. so confused how this door is going to open. இந்த இரும்பு கதவு எப்படி திறக்குமோ This என்று is யோசித்துக் made out of கொண்டிருந்தார். iron. இது இரும்பினால் செய்யப்பட்டது. But Peter knew unless I move, this door will remain closed. நாம் போகாத பட்சத்துல இந்த கதவு மூடியே தான் இருக்கும் என்று அவருக்கு நல்லா தெரியும். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, until you move, நாம முன்னேறாத பட்சத்துல God will never move. ஆண்டவரும் கிரியை செய்ய மாட்டார். Until you go forward, doors will never open. நாம முன்னேறாத பட்சத்துல கதவுகள் திறக்காது. Peter, he moved forward and he came close to the gate of iron. அந்த இரும்பு கதவுக்கு முன்பாக கிட்ட பேதுரு வந்து நிற்கிறார். Let's all read that verse, so powerful. The Bible says, Acts chapter 12 verse 10. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. When Peter came close to the iron gate, it opened automatically. அந்த இரும்பு கதவண்டை வந்தபோது இது தானாக திறக்கிறது. How many people been to mall? இந்த மால், ஷாப்பிங் மாலுக்கு எத்தனை பேர் நம்ம போயிருக்கோம்? எத்தனை பேர் ஷாப்பிங் மால் போயிருக்கிறீங்க? எல்லாரும் போயிருக்கிறீங்க. ஷாப்பிங் மால் நீங்க போகும்போது கதவு அடைஞ்சுதான் இருக்கும். ஆனா நீங்க எப்ப பக்கத்துல போறீங்களோ அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். இது இப்ப வந்த டெக்னாலஜி. ஆனால் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதே பேதுருவுக்குள்ள ஒரு சென்சார், ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு முன்பதாக வெங்கல கதவு திறவுண்டது. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்கிற சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். சென்சார் நீங்க போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்கும். God has put a chip of Holy Spirit inside of you. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கிறார். That Holy Spirit will urge you to move forward. அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் போகிற இடத்திற்கு நேராக நம்மை ஏவுவார். When you move forward, the iron gates will be open. நாம் அப்படி முன்னேறி செல்லும் பொழுது இரும்பு கதவுகள் திறக்கும். Maybe this 2 months you have been going through a closed doors. இந்த 2 மாதங்கள் ஒருவேளை நாம் மூடப்பட்ட கதவுகளான சூழ்நிலை வழியாக கடந்து This month of March, ஆனால் இந்த மார்ச் மாதம் march towards the promised land. அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி முன்னேறி செல்வோம். Move towards the word of God. வசனத்தை நோக்கி முன்னேறி செல்வோம். Draw close to God. தேவனோ கிட்டி சேர்வோம். And God will draw close to you. நாம் தேவனை நோக்கி போகும் பொழுது அவர் abide in God and God will abide in you. ஆண்டவரிடத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது அவர் நம்மோடும் தரித்திருப்பார். Whatever the door that has been closed for your father and mother,
நம்முடைய தகப்பன் தாய்க்கு எதெல்லாம் மூடப்பட்டிருந்ததோ, whatever the close that has been closed for your generations, நம்முடைய தலைமுறைகளுக்கு எதெல்லாம் the மூடப்பட்டிருந்ததோ, Holy Spirit is telling you, I will open the doors of bronze and the bars of iron. நான் கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்கிறார், இரும்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் அவர் முறித்து போட போகிறார். Hallelujah. Hallelujah. Let us all read this last verse, Revelation chapter 3 verse 20. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் இடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ண. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, நம்ம திறக்காத பட்சத்துல கர்த்தர் நம்மளுக்கு வாசலை திறக்க மாட்டார். அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். When you open the doors for God, God will open the doors of impossible, doors of ancient, doors of disappointments, doors of debts. ஒருவேளை கடனுங்கிற ஒரு பெரிய மதில்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் ஆனது போல உங்களுடைய பிள்ளைகள் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. அவர்கள் அப்பத்துக்கு அலைந்து திரிய மாட்டாங்க. கர்த்தர் அவளுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு பூட்டப்பட்ட வாசலா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக கர்த்தர் தேசத்தின் வாசல்களையும் வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் அவர் திறந்து உங்களை அபிஷேகம் பண்ணுவார். உங்களுடைய குடும்பத்தை மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல வானத்தின் வாசல்களை கர்த்தர் திறப்பார். இனி வாசல் பூட்டி இருக்காது. ஓ அநாதி கதவுகளே, கதவுகளை திறவுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் செயல்களில் வல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நம்பி வந்தவர்களை கைவிடாதவர், அவர் சிறியவன புழுதியிலிருந்து எளிவன குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிறவர், அவர் ராஜாக்கள் மத்தியில் உயர பண்ணுகிறவர். நல்லா கரங்களை தட்டி லட்டாட்டா பாட்டா கட்டட்டா ஷாட்டா பாட்டா கட்டடமா லேப்ரா ஷாட்டா நம்ம கட்ட. ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கிற அந்த திறவுகோல் திறக்கட்டும். எலியாக்கீம், உன் உண்மையை பார்த்த பிலதெல்பியா, உன்னுடைய சிறிய அளவில் இருக்கிற பலத்துல நீ உண்மையாக இருந்தபடி நான் இதோ தாவீதுக்கு கொடுக்கிற திறவுகளை நான் உனக்கு கொடுக்கிறேன். இனி பூட்டின வாசல் அல்ல கோரேஷ், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். தீர்க்க தரிசனமா வர வார்த்தையை கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. God has kept an open doors. The doors will never shut. The doors of financials, the doors of relationship, the doors of prosperity, the doors of glory. ஊழியத்தின் வாசல் ஓபன் ஆவதாக. இடம் வாங்காது இருந்தீங்களா? இடம் வாங்குவீங்க. கர்த்தர் ஓபன் பண்ணுவார். ஒருவேளை டாக்குமெண்ட்ல இன்னும் சைன் வரலனா கர்த்தர் ஒரு டோர் ஓபன் பண்ணுகிற கர்த்தர், it will override all the 100 doors that man has closed for you. ஓ ரபபா கட்டனமா ஷட்டனவரா கட்டனமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தன. I promise you, God will open doors for you, children of God. எங்களுக்கு கதவு உடையப்பா. மனிதர் அடைத்த கதவுகள், என் மூஞ்சிக்கு முன்னாடி கதவு அடைச்சிட்டாங்க பாஸ். எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. என் ஊழிய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பைனான்சஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது. எஜமானனே சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி, எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 என்றும் நடத்தும் எஜமானனே. வலது கரத்தை உயர்த்தி, உங்க அழைப்பு இருந்ததால் அழிந்து போகவில்லை. என்னை அழிக்க நினைத்த போது, என்னை நிர்மூலமாக நினைத்த பொழுது, I'm not shaken, I'm not defeated, I'm not broken, I'm not in behind the closed doors. எனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்ததுக்காக நன்றி.